டிவிகேன்ற கட்சி வெற்றிகரமாக 108 சீட்டு ஜெயிச்சு இப்போ ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. இதில் விஜய் யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அந்த கட்சிகள்ல இருந்து கூட நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம், நீங்கள் ஆட்சி அமைச்சா போதும் அப்படின்னு பலரும் குரல் கொடுக்குறாங்கன்ற தகவல் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைய தினம் காலையில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, மக்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்குறாங்க, அதனால தான் இப்படி ஒரு முடிவை மக்கள் கொடுத்துருக்காங்க, இந்த முடிவை நான் வரவேற்கிறேன்னு இப்போ சொல்கிறாரு. திமுக கூட கூட்டணி வச்சுட்டு இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் ஒருவேளை எங்களை அழைச்சார் அப்படின்னா நாங்கள் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஜய் பதவி ஏற்க போறாரு, முதலமைச்சராக போறாரு, சிஎம் கான்வாயில இருந்து எல்லாமே வாகனங்கள் முதல் கொண்டு அவரோட வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. என்ன சிஎம் புரோட்டோகாலோ அதுதான் இப்போ அவருக்கு ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய்க்கு வாக்கு செலுத்தாத நபர்கள், விஜய்க்கு வாக்கு செலுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சவங்க, விஜயை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண நபர்கள், இப்படி எல்லாருமே சேர்ந்து இப்ப மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க. என்னதான் ஒரு வெற்றி அப்படின்னாலும் கூட முதன்முறையாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய 2 வருஷமே ஆன ஒரு கட்சி எப்படிங்க ஆட்சியை பிடிச்சது? இதுக்கு சாத்தியமே கிடையாது. இது வரைக்கும் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. நாங்க எல்லாரும் எம்ஜிஆர் கூட ஒப்பிடுவதே தவறுன்னு சொன்னோம், ஆனா இவர் எம்ஜிஆர் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு, எதனால இந்த வெற்றி அமைஞ்சதுன்னு தலையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? பணநாயகத்தை எப்படி ஜனநாயகத்தின் மூலமாக விஜய் ஜெயிச்சாரு? இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த மக்கள் எதை கண்டு திமுகன்ற இரு பெரும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புன்ற முடிவுக்கு வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஏன் நினைச்சாங்க? இது எல்லாத்தையும் விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். விஜய் ஜெயிக்க போறாரு, விஜய் ஆட்சி அமைக்க போறாரு இப்படின்னு பலரும் பேசும்போது இதெல்லாம் ஜெயிக்கிற கட்சி யோசிக்கலாம், ஜெயிக்கிற கட்சி பேசலாம், விஜய் எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு நடிகனை பார்க்கறதுனால எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்காங்களே தவிர அப்படி ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் இவங்களா ஒரு அமைச்சரவை பட்டியல் ரெடி ஆயிருச்சு, விஜய் பதவி ஏற்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸை இந்த திமுகவை கிளப்பி விட்டுட்டு இந்த கூட்டத்தை தற்கூரி கூட்டம்னு காட்டுறதுக்காக ஒரு வேலையை பண்ணாங்க. அப்போ கூட என்ன விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா நக்கீரன் அப்படின்னு ஒரு கோபால் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ரொம்ப நேர்மையாக ரொம்ப நாகரிகமான முறையில கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஜெயிக்கிற கட்சி பேசலாம், நீங்க அமைச்சரவை பட்டியல் போட்டு என்ன பண்ண போறீங்க? திமுக ரெடி பண்ணலாம், அதிமுக ரெடி பண்ணலாம், நீங்க 4ஆம் தேதி எல்லாமே புட்டுக்கிட்டு போக போகுது அப்படின்னு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. ஆனா இன்னைக்கு யாருக்கு புட்டுக்கிட்டு போச்சு அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் அப்படின்ற ஒரு நபர் எதை வீழ்த்தி இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தார் அப்படின்னு பார்த்தா, பல விஷயங்கள் இந்த தேர்தலில் உடஞ்சிருக்கு. முதல்ல இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்துடலாம், காசை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு ஒரு நாய்க்கு எப்படி பிஸ்கட்டை போட்டா அது நம்ம பின்னாடியே வருமோ அது போல நம்ம மக்களை இழிவா கேவலமா நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த 2 கட்சிகள், திமுக அதிமுக. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, மக்கள் மத்தியில நம்ம மேல அதிருப்தி இருந்தாலும் கூட இதை எப்படி நம்ம ஓட்டா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஒரு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு திமுக கொடுக்குதுன்னா உடனே அதிமுக நம்ம 1500 ரூபா கொடுப்போம். இந்த தேர்தலில் தான் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்துட்டாங்க. 2 சுற்று, அதாவது வாக்கு எண்ணிக்கையில பல சுற்றுகள் கேள்விப்பட்டிருப்போம், காசு கொடுக்கறதுல கூட 2 சுற்று, முதல் சுற்றுல 1000, 2வது சுற்றுல 1000 சொல்லி காசை கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்தெந்த தொகுதிகளில் தாவேக்கா கணிசமான வாக்குகள் வாங்கும், ஓட்டை பிரிக்கும்னு இவங்களாம் நினைச்சாங்களோ அந்த தொகுதிகளெல்லாம் பணம் புகுந்து விளையாடி இருக்கு. கோயம்புத்தூர்ல கேட்டா 20,000 ரூபாயும் ஒரு கோல்டு காயின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சென்னை முழுவதும் பார்த்தா 5,000, 10,000 கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த வாக்குக்கு காசு கொடுக்குற முறை இருக்குல்ல, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நான் 5,000 கொடுத்துருக்கேன், நான் 3,000 கொடுத்துருக்கேன், நான் 10,000 கொடுத்துருக்கேன், வெற்றி எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு சம்மட்டி அடிக்கிற விதமாக ஓட்டுக்கு காசு கொடுத்ததை மக்கள் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட காசு தானே, அதனால வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா எல்லாருமே ஓட்டை கொண்டு போய் விசில் சின்னத்துக்கு போட்டுட்டாங்க. மக்கள் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட காசு கொடுக்குறான், காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க, சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி உங்களுக்காக கஷ்டப்பட்டு யாராவது உழைக்கணும்னு துடிக்கிறான். இவன் ஏன் துடிக்கிறான்? இவன் உழைக்கணும்னு நினைக்கிறான், கஷ்டப்படணும்னு நினைக்கிறான், அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறான். ஆனா அது எல்லாமே நமக்கு கிடையாது, அவரவர் குடும்பத்துக்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்துக்கு, அமைச்சர் குடும்பத்துக்கு. அவங்க இந்த மாதிரி காசு பணத்தை வச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர இங்க இருக்கக்கூடிய ஏழைகள் பத்தியோ, நடுத்தர மக்கள் பத்தியோ, பாமர மக்கள் பத்தியோ அவங்களுக்கு ஒரு துளி கவலை கிடையாது. அப்ப இவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். மக்களை இழிவா நினைச்ச இந்த 2 கட்சிகளுக்கும் சம்மட்டி அடி, சாட்டை அடி எல்லாத்தையும் சேர்த்து பதிலடியா கொடுத்துருக்காங்க. இது முதல்ல உடஞ்சிருச்சு. 2வது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை திறந்தாலே ஒரு மாசமா ஸ்டாலின் பத்தின விளம்பரம், எடப்பாடி பத்தின விளம்பரம், நீங்க பஸ்ஸுக்கு போக காசு இல்லையாமா, இந்தாமா சில்ட்ரன் கொடுத்தா நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க, எனக்கு முதலமைச்சர் இலவச பேருந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க.
நீங்க அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க. ஆனா உங்க முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொன்னாரு ஓசியில தானே போற பஸ்ஸுக்குன்னு, அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இவங்க இப்படி அப்படின்னா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஏழைகள் ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணுமேவா. எந்த ஏழை ஜெயிச்சா உங்க 2 பேரோட ஆட்சியில? ஏழை இருக்க இருக்க ஏழையா தான் போயிட்டு இருந்தான், நடுத்தர மக்கள் இன்னும் ஏழையாயிட்டு இருந்தான். இதை பத்தி ஒரு துளி கவலை யாருக்குமே கிடையாது. முழுக்க முழுக்க பதவி வெறி, அதிகார பசியிலையும் பண பசியிலையும் பண பேயா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த 2 கூட்டங்கள். இதை எப்படிங்க விஜய் உடைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் போற இடமெல்லாம் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையா அட்டாக் பண்ணாரு, ஈவன் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதிமுகவை அவர் டச் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யார் வச்சிருக்கா? திமுக வச்சிருக்கு. அப்ப திமுக பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி சுட்டி காட்டணும்னு சொல்லி முழுக்க முழுக்க களத்துல இறங்கி எளிய மக்களுக்கு எப்படி அரசியல் புரியுமோ, இவங்க நம்ம கிட்ட இருந்து திருடுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற கருத்துக்களை மட்டுமே தான் வச்சாரு. கடைசியா நந்தனத்துல பேசின அவரோட இறுதி பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அங்க மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசினாரு. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பெருமையா பேசினார் இல்லையா, 60,000 வாக்கு வித்தியாசம் 70,000 வாக்கு வித்தியாசம் நான் எடப்பாடியில ஜெயிச்சேன்னு. அந்த எடப்பாடி தொகுதியில தாவேகா வேட்பாளரை இந்த எடப்பாடி பழனிசாமி திருடிட்டாரு. அந்த திருடின காரணத்தினால்தான் விஜய் கடுமையான கோபத்துல அவர் மேல கொந்தளிச்சு பேசினாரு. ஆனா முதல் நாள் சொன்னது போல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரு. ஆனா இப்ப இங்க மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா, திமுக போட்டியில இல்ல, தாவேகா மட்டும்தான் போட்டியில இருந்தது. தாவேகா நம்பர் ஏறிக்கிட்டே போகுது, இங்க திமுக நம்பர் ஏறல. திமுக இருக்கக்கூடிய நபர்களின் பிபி தான் ஏறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு தரமான விசிலடியை மக்கள் கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய புரட்சி தேர்தல்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனா இந்த புரட்சி தேர்தல் என்ன சொல்ல வருதுன்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் நாங்க எங்களுக்கு பிடிச்சவங்கள தான் தேர்வு செய்வோம் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த தலைமுறையினர் தான் தெளிவாயிட்டாங்க. பழைய தலைமுறை எல்லாருமே இன்னமும் முட்டாள் கூட்டமா தான் இருக்கு அப்படின்னு மக்களை இழிவா நினைச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏழ்மை, வறுமை, அறியாமை இது 3ஐயும் வச்சு நம்ம மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஒன்னு திமுக இல்ல அதிமுக, இந்த 2 கட்சி தான் மாற்றி மாற்றி ஆட்சி செய்வாங்க அப்படின்ற எண்ணம் இருந்ததுல, அதையும் உடைச்சிட்டாங்க. அதே போல சோசியல் மீடியால ஒரு நபரை நம்ம எப்படியெல்லாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவங்களோட தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அந்த பிம்பத்தை உடைச்சாங்க. பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் இப்படின்னு கருப்பு சிவப்பு போர்வையை போத்திட்டு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு சாட்டை அடி மட்டும் இல்ல, இன்னொரு அடியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்களாம் ஆளை காணா, தலைமறைவாயிட்டாங்க. ஏன்னா 4% தாண்ட மாட்டார் விஜய். 10 தொகுதி ஜெயிச்சா நான் பேசவே மாட்டேன் அரசியல்னு பாண்டே சொன்னாரு. அவர் கூட நேற்று என்ன சொல்றாரு, நான் இதுக்காக ரெக்ரெட் பண்ணல, நான் நினைச்சது அப்படிதான், ஆனா முடிவுகள் வேற மாதிரி வந்திருக்கு. இப்பயும் கூட சொல்றாரு விஜய் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதை எதிர்பார்த்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா தாவேகா தலைவர் விஜய் 100% நம்பினாரு அவர் தான் முதலமைச்சரா வரப்போறாருன்னு. அதனாலதான் தைரியமா அவரோட அந்த கேரவன் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே வரலாறு திரும்புகிறது, வாகை சூட போகிறோம்னு ஸ்டிக்கரே ஓட்டினாரு. அந்த அளவுக்கு தைரியமா கான்பிடண்டா இருந்தாரு. போற இடமெல்லாம் வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொன்னார் இல்லையா. அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது இவர் எப்படி இதெல்லாம் வச்சு நினைச்சாருன்னு. அந்த அளவுக்கு கிளீன் ஸ்வீப் எம்ஜிஆருக்கு நடந்தது இன்னொரு முறை 50 ஆண்டு காலம் கழித்து ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி நடந்திருக்கு. இந்த புரட்சியை ஏற்படுத்தியது விஜய் தான். வீட்டில இருந்து எல்லாரையும் ஓட்டு போட வச்சதுக்காக நீங்க விஜய் எல்லாம் வந்து பாராட்ட முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இந்த கூட்டம் எல்லாம் திமுக அதிமுக தான் ஓட்ட மாறி இருக்கும் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் சேர்த்து சரியான பதிலடியை ரிசல்ட் மூலமா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, மக்கள் எல்லாருமே ஒருத்தரை வேணும்னு நினைச்சா என்ன பண்ணி வேணாலும் கொண்டு வந்துருவாங்க, ஒருத்தரை வேணாம்னு நினைச்சாலும் என்ன பண்ணி வேணாலும் கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதுதான் இந்த முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடந்திருக்கு. எனக்கெல்லாம் மனசு ரொம்ப குளிர்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தை நேற்று கட்சி துவங்கிய விஜய் புகட்டி இருக்கிறன்றதை பார்க்கும்போது உண்மையிலேயே உளமாற மகிழ்ச்சியா இருக்குது. இதே போல நாளைய தலைமுறை என்ன சொல்லும் அப்படின்னா, நேத்து விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, மக்களை நம்பி வந்தாரு, அவர் மேல அவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க, அவதூறுகள் அள்ளி எறிஞ்சாங்க, நெருக்கடிகள் கொடுத்தாங்க, அடக்குமுறை ஏவனாங்க, ஆனா அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் மக்களின் சக்தியோடு, மக்களின் துணையோடு அப்படின்ற வரலாறு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம சொல்லும் போது அவங்க சரியான அரசியலை தேர்வு செய்வாங்க, சரியான அரசியலை கொண்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மத்தியில எப்படிங்க ஒரு மனசுக்குள்ள அரசியலை விதைக்கலாம், பெத்தவங்களை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க, விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு பல பேருக்கு உதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்களாம் என்ன கேக்குதுன்னா, எதுக்கு விஜய் மாமா திமுகவை திட்டிகிட்டே இருந்தாரு, திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு சொல்லுங்கன்னு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளே கேக்குது. அப்ப நம்ம சொல்றோம், நம்மள்ட்ட இருந்து காசெல்லாம் திருடி இருக்காங்க, இப்படி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. இந்த குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியாம இருக்கணும், அதனால அரசியல் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. தெரியாம இருந்தா தானே நம்ம வந்து அறிவாளியா இருக்க முடியும், அவங்களை முட்டாளாக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில ரொம்ப கேவலமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்கல்ல,
அப்படி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், விமர்சகர்கள், நீங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று சொல்றேன், தயவு செய்து இப்பயாவது கொஞ்சமாவது பக்குவப்பட்டு விஜயோட வெற்றியை முழுமையான வெற்றின்னு ஏத்துக்கோங்க. இன்னமும் வந்துட்டு இது நிரந்தர வெற்றி இல்ல, விஜய்க்கு இனிமேல் தான் சவால்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. உங்கள்கிட்ட வந்து யாரும் கேட்கல, ஐடியா கேட்கல. இதுவரைக்கும் விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்டதுக்கு ஜெயிக்கவே மாட்டார், ஒரு தொகுதி தாண்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றியெல்லாம் சாதாரண வெற்றி தான், இந்த வெற்றி வந்து முழுமையான வெற்றி இல்ல, இது நிரந்தர வெற்றி இல்ல சொல்றது யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வன்னியரசு. இப்ப கூட வாங்க உங்களுக்கு இன்னமும் மனசு வரமாட்டேங்குது. ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்காரு, ஜனநாயக முறைப்படி ஒரு வாழ்த்து சொல்லி ஆமா இது நேர்மையான வெற்றி தான் சொல்ல முடியல. அந்த மனுஷன் சொல்லலாம் 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காருல, ஒரு தொகுதியில காசு கொடுக்கலாம், அவர் பெருமையா பேச முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் உங்களால பேச முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? எல்லா கட்சியும் ஓட்டுக்கு காசை கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க கூட நின்றுட்டு விஜயோட வெற்றி எளிதான வெற்றி தான், இது சாதாரண வெற்றி தான் கொஞ்சம் கூட கூச்சமே நம்ம பேசிட்டு இருக்கீங்களே. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த வெற்றி தாவேக்காவின் வெற்றி மட்டுமல்ல, விஜயின் வெற்றி மட்டுமல்ல, இது மக்களுக்கான வெற்றி, மக்களுக்கான புரட்சி, அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி.